பக்கத்தில் சொல்லுங்களேன். நம்முடைய கர்த்தர் வசூல் ராஜா MBBS. 4000-5000 வருஷத்துக்கு முன்னாலே வராத பாக்கி பணங்களெல்லாம் வசூல் பண்ணுறதுல நம்ம அப்பாவை போல அல்லேலூயா 430 வருஷம் பாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வசூல் பண்ணாரா? வசூல் பண்ணாராயா? வட்டி முதல்ல வசூல் பண்ணாரா? லாபான்ட்ட 20 வருஷம் வசூல் பாக்கி யாக்கோபட்ட வசூல் பண்ணாரா? பண்ணாரா பண்ணலையா சொல்லுங்களேன். பண்ணார். வேற யார்? தாவீது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். அமலேக்கியர் ஒருத்தன் நம்மகிட்ட இருந்து பிடுங்குறான்னா, ஒருத்தர் லேப்டாப்பை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான் ஏர்போர்ட்டில். சார்ல்ஸ் நிஃபான்னு ஒரு ஊழியக்கார் அமெரிக்காவில் இருக்கார், மதுரைக்கெலாம் வந்திருக்கார். பிடிங்கிட்டு போனோடனே ஹான்னு சிரித்தார். கூட உள்ள லேப்டாப்பை பிடிங்கிட்டு போகிறான் திருடன், சிரிக்கைங்க அப்படின்னு. அவன் பிடிங்கிட்டு போனால் பிடிங்கிட்டு போட்டோம், என்கிட்டருந்து ஏதாவது ஒருத்தன் பிடுங்குதுன்னா ஒன்று போச்சுன்னா 7 மடங்கு திரும்ப அவர் சொல்கிறாரு. அந்த மாதத்துலேயே 4 லேப்டாப் அவருக்கு கிஃப்டாக வந்துச்சு. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம அப்பா வசூல் ராஜா MBBS. ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க பாஸ்டர்? பீடத்திலிருந்து சினிமா பேரை நீங்கள் உங்களுக்கு மண்டையில் ஏறணுமே எதாவது சொல்லி. அல்லேலூயா. லோத்து இழந்துட்டான். ஆபிரகாம் 318 பேரை கூட்டு போய் இழந்து போனதையும் அந்த 4 ராஜாக்களுடைய கொள்ளை பொருளையும் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வசூல் பண்ணணும். ஸோ இந்த காலை வேளையில் பாஸ்டர் இங்கே எனக்கு ரூபா வரணும், கேரளாவில் என் சொத்தை ஏமாற்றிட்டாங்க, நாகர்கோவிலில் நாசமாக போச்சு, என்ன நிலைமை இருந்தாலும் சரி, கிளவி மண்டையை போட்டாலும் போடாட்டாலும் உங்களுக்கு வர வேண்டியது வரும். அல்லேலூயா. காரணம் ஒரு நல்ல தகப்பன். அல்லேலூயா. உங்கள்கிட்ட எடுத்து ஏதாவது போகுதுன்னா 7 தனியாக திரும்ப என்ன செய்யும்? அப்படியே கரங்களை உயர்த்தி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. ஐயா முன்னாலையும் போகக்கூடாது, காதர் ஐயா ஓவர்டேக் பண்ணவும் கூடாது, என் கூட படிக்கும். நல்ல கரங்களை தட்டி முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே என் உறைவிட நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் போற்றுகிறோம். உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, எழுந்திருக்க வேண்டாம், கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம். எழுந்தருளும் என் ஆண்டவனே, எதிரி மேற்கொள்ள விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவனே, எதிரி மேற்கொள்ள
எதிரியின் கை ஓங்க எதிரியின் கை ஓங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. முழு இதயத்தோடு உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளை புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. உன்னதமானவரே. உன்னதமானவரே. என் உறைவிடம் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். என் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா, அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா.
உயர்த்தி. One more time. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர் எஜமானனே. என்னில் என்ன நன்மை கண்டீ என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்து கொண்டு. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டே. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை. கரங்களை அசைத்து உயர்த்தி ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தே. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் என்னை தெரிந்து கொண்டே. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 மியூசிக் இல்லாம அமைதலாம் சொல்லலாமா? என்னில் என்ன நன்மை கண்டே. ஜாய் ரொம்ப ஸ்லோ ஜாய். என்னில் என்ன நன்மை கண்டீர். மாத்த தெரியல. உயர்த்தி வைத்தே அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை
பிரித்தெடுத்தே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே வனாந்திரம் வயல்வெளியாகுமே நீர் வந்தால் பாழானது பயிர் நிலமாகுமே சொல்லலாமா வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே நீர் வாருமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே எண்ணியலாமையில் நீர் செயல்படுவே உம் கரம் என்னில் விலகாதிருக்கும் எண்ணியலாமையில் நீர் செயல்படுவே உம் கரம் என்னில் விலகாதிருக்கும்
மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், மலைகளை பெயர்ப்பீர் என்றார். தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது எல்லா சத்தத்தை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே. எல்லாரும் உங்க பலவீனப்பட்ட பகுதியில் இல்லாட்டி நெஞ்சு மேலே உங்கள் கையை வைத்து கொள்ளுங்க. உங்கள் சுகத்துக்காய் ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் கர்த்தாவே, எமது பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, அமைதல் ஆறுதல் உண்டாவதாக. எல்லா பலவீனங்களும் சோர்வுகளும் பயங்கள் கலக்கங்கள் வேதனைகள் எல்லாம் மாறட்டும். காயங்கள் ஆறட்டும். காத்திருக்கிற காரியங்கள் முடிவுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால பலன், சுகம், ஆரோக்கியம், ஜீவன், மகிமை, கனம், செழிப்பு, பூரிப்பு, நற்செய்தி, பெருமனண்டு வேலை உண்டாவதாக. பத்திரங்கள் முடிக்கப்படுவதாக. விற்க வேண்டியது விற்கப்படுவதாக. வர வேண்டியது வருவதாக. ஆன்லைனில் அந்த ரிஜாய்ஸ் ஃபேமிலியை பிளஸ் பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாசிக்கலாம். வாக்குத்தத்தம் 31:19 சங்கீதம் மைக்கில் வாசிப்பாங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். வாசிமா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. உம்முடைய நன்மை. எங்க அம்மா வச்ச புளிக்குழம்பு, எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு அப்படின்னு நல்லா கவனிங்க. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் 1 கிலோ மீனை வாங்கி கொடுத்து, அம்மா மீன் வச்சிரு அப்படின்னு. ஓகே, போயிட்டு வாங்க வச்சிடுறேன். அதுக்கு முன்னால் அது சமையலே இது பண்ணது கிடையாது. சாப்பிடும்போது என்னப்பா மீனெல்லாம் கழுவுலையே அப்படின்னு. அது தண்ணிக்குள்ளேயே தானே கிடக்கு. இல்லை நம்ம வீட்டில் இல்லை. ஏன் நீங்கள் தப்பாக எடுத்துடாதீங்க. இது வேறு பார்த்தீங்களா, பஞ்சாயத்து இங்கே எப்பவுமே முதல்ல கல்யாணம் முடிஞ்ச நான் இல்லை, என் மனைவி இல்லை, அவள் சூப்பராக மீன் குழம்பு வைப்பா. உங்களுக்காகவே சீக்கிரத்தில் உங்கள் எல்லாருக்கும் வச்சிடும். நல்லா கவனிங்க. ஒரு தம்பதியினர், இம்மா மீனை கழுவி வச்சியா அப்படின்னா, இது பாருங்கள் பட்டையும் எனக்கு நேரெல்லாம் வருது. ரைட், கவனிங். அது தண்ணிக்குள்ளேயே தான் கிடக்கு அப்படின்னு எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் எவரை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவராலே
உமக்கு பயந்தவர்களுக்கு. ஐயா ரொம்ப முக்கியம் இந்த கர்த்தருக்கு பயப்படுதல், தாழ்மை. இதுக்கும் பொருளாதாரத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. எந்த அளவு இயேசுவை உயர்த்துகிறீர்களோ அந்த அளவு பொருளாதார செழிப்பு வரும். எந்த அளவு கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ அந்த அளவு பொருளாதாரம் உங்கள் வீட்டில் தங்கும். 22:4 சொல்லுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் ஒரு பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி நிறையா சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த கர்த்தருக்கு பயப்படாத ஒரு கூட்டம் அந்த நாட்களில் இருந்துச்சு. 4000-6000 வருஷம் முன்னால் கானானியர்கள்னால் 7 ஜாதி 31 ராஜாக்கள். அவங்க கல்ச்சரே, அவங்களுடைய நினைவு சிந்தை ஃபுல்லி கரப்டட். அவங்களுடைய நினைவுகள் சிந்தைகள் எல்லாமே பைபிள் சொல்லுது நித்தம் பொல்லாததாக இருந்துச்சு, அருவருப்பான. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் என்ன செய்கிறான் இருக்கிறான். அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா யோசுவாவை சவுலெல்லாம் பார்த்து சொன்னார், ஆடுகள் மாடுகள் குதிரைகளுடைய கால் நரம்பை கூட நீ வெட்டி அதை கொன்றுப்பா. சிறு பிள்ளைகளை அமலேக்கியரில் பெண்கள் சிறு பிள்ளைகள் கானானியர் ஈவு இறக்கம் இல்லாமல் அவங்கள கொன்று, அவங்க பட்டணத்தில் உள்ள மரங்கள் செடி கொடிகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் கொன்று. காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தா அவர்கள் டோட்டலாக ஒழுக்கம் என்பதே கிடையாது. அவர்களுடைய நினைவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சரீர இச்சைகளை தீர்த்து கொள்வது அவங்களுடைய நினைவு சிந்தை. கானானியர். அதனால தான் ஆபிரகாம் சொல்கிறான், நீ கானானியர் இடத்துல பெண் கொள்ளாமல். அவங்களுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சரீர இச்சைகளை தீர்த்து கொள்வது, மிருகங்களோடு சிறு பிள்ளைகளையும் அவங்க விட மாட்டாங்க. மரம் செடி கொடிகள் ஒன்றுமே இருக்க வேண்டாம், அவங்கள எல்லாம் நான் அழித்து போட வேண்டும். அப்படிப்பட்ட கல்ச்சர். அதுவும் அவங்க கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா சாகிற வரைக்கும் அவங்க இச்சைகளை நிறைவேற்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாகேல் அப்படின்னா வரையாடுன்னு அர்த்தம். நியாயாதிபதிகளில் நான் கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி சொல்கிறேன். யாகேல் அப்படின்னா வரையாடு. வரையாடுன்னு அந்த மூணாறு மலையில் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000 15,000 13,000 அடி மேலே தான் அது குரூப்பாக தான் வாணும் யாகேல். இந்த யாகேலுடைய கணவருடைய பெயர் ஏபேர். ஏபேரா ஏபேலா? ஏபேர். ஏபேர். இவனுடைய ஹிஸ்ட்ரிலாம் நம்ம பின்னால் போய் பார்க்கலாம். நெட்டில் போய் பார்த்தா இவன் பட்டயங்களை செய்கிறவன். உலோகங்களை வைத்து இரும்புகளெல்லாம் வைத்து யுத்த தளவாடங்களை அவன் செய்கிறவன். இந்த ஏபேர் வீட்டுக்கும் சிஸ்ஸராவுக்கும், சிஸ்ஸரா இங்கே பட்டயங்கள் ஆயுதங்கள் வாங்க, இருப்பு ரதங்கள் வாங்கலாம் யார்கிட்ட வருவான்னா அந்த ஏபேர் யாகேலுடைய புருஷனுடைய வீட்டுக்கு வருவான். அவர்களுக்கு பழக்கம் நல்லா இருந்துச்சு. ஆனால் யுத்தத்தில் சிஸ்ஸரா 900 இரும்பு ரதங்கள் வச்சுருந்தானா அவன் ஆயாசம் அடைந்து யார் வீட்டுக்கு வர்றான்னா இந்த ஏபேருடைய வீட்டுக்கு வர்றான். அங்கே யாகேல் தான் இருக்கிறான், புருஷன் இல்லை, வெளியே போயிருக்கிறான். இவன் தான் போய் எதிர்கொண்டு போய் என் ஆண்டவனே உள்ளே வாரும் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு ஆயாசமாக இருக்குது அப்படின்னு அவனை படுக்க வைக்கிறா, குடிக்க பால் கொடுக்குறா அப்படின்னு இருக்கு. இந்த கானானுடைய கல்ச்சர் நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சால் அப்பவும் இச்சைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அது கானானுடைய நினைவு பற்றி நான் பைபிள்லேருந்து சொல்கிறேன். அந்த சிஸ்ஸரா என்ன பண்ணியிருக்கான்னா, நீங்கள் நல்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆணை விட பெண்ணு மோசம், பெண்ணை விட ஆண்கள் மோசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யாகேலுடைய கால்களில் போய் விழுந்து, இந்த கால்களில் விழுந்து அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிக்கணும். இதே போல தான் இந்த
அம்மோனியன் யார்? எஸ்தர் புஸ்தகத்தில் வரானே ஆமான். ஆமானும் அப்படியே தான். அமலேக்கியன் எஸ்தருடைய கால்களில் விழுந்தன்னு எதில் போய் விழுந்தான் தெரியுமா? படுக்கையில். அதை வாசிங்க அந்த வசனத்தை. என் மனைவியை என் முன்னாவே பலவந்த பண்ண வருகிறாயா? அப்போ அவனுடைய புத்திகள் சாக போகிறன்னு தெரிஞ்சால் அப்பங்கூட இச்சையை நிறைவேற்றிட்டு சாகணும். அவங்களுடைய தவறான கல்ச்சர். இப்போ இந்த யாகேலு பற்றி போட்டிருக்கு, அவளுடைய கால்களில் விழுந்தான் மடங்கி படுத்தான்னு போட்டிருக்கு. அதெல்லாம் தவறான நோக்கத்திற்காக யாகேல் அப்ரோச் பண்ணியிருக்கிறான். இங்கே எஸ்தர் புத்தகத்தில் வாசிங்க, கடைசி எத்தனாம் அதிகாரம்? 7ஆம் அதிகாரமா? 7ஆம் அதிகாரம் வாசிங்க. எத்தனை வசனம்? மைக்கில் வாசிமா. 8 வாசி. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து, நல்ல கவனிங்க, ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிறதை, எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். இந்த ஆமானுடைய சாக போறோம், தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிட்டு செத்துடலாம், ராஜா சாக சொல்லிட்டார். விழுந்து கிடந்தான்னா மெத்தையில போய் விழுந்து கிடந்திருக்கான். தவறான நோக்கத்தோடு எஸ்தரையே அவன் தவறாய் நடத்துவதற்காக முயற்சி பண்ணியிருக்கிறான். ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர், கானானுடைய கல்ச்சர். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்? ஒரு சபை சொல்லி கொடுக்க வேண்டும். உலகத்தானுடைய நினைவு வேறு, ஆனால் வேதம் சொல்லுது உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவு. பிலிப்பியரில் போட்டிருக்கு, உண்மைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் இவைகளையே. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி நினைவை மாற்றுவது? இப்போ நல்லா கவனிங்க, எஸ்தர் புத்தகத்தில் பண்ணின மாதிரியே தான் சிசரா பண்ணியிருக்கான். அவ காலில் போய் ஏன் விழணும்? விழுந்து மடங்கி படுத்தான். பார்த்தானா இவ உள்ளே வர சொல்லி, பெண்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. பக்கத்தில் சொல்லுங்களேன், பெண்கள் எல்லாம் நல்ல ஒரு கை தட்டுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கே நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வான். நான் காலையில் பார்க்குறேன், இங்கே 8:30 வரணும் ஸ்கூலுக்கு. காலையில் எழுந்திரிச்சு 3 அடுப்பில் ஒரே நேரத்தில், ஒன்றில் கடுகு, ஒன்றில் புடலங்காய், இன்னொன்றில் சாதம், நாய்க்கு சாப்பாடு, பேய்க்கு கோலா உருண்டை. அது இப்போ 5 அடுப்புலாம் வந்துருச்சு. அப்படி தானே? ஸ்டவ்வில் 5 அடுப்பு. ஒரே நேரத்தில் அவங்க பல காரியங்களை என்ன செய்ய முடியும். ஆண்கள்கிட்ட ஒரே நேரத்தில் 5 காரியங்கள் ஒன்றா தான் செய்ய முடியும். இங்கே கடைக்கு போயிட்டு வாங்க, இப்போ தான் போயிட்டு வந்திருக்கு, இன்னும் 10 நிமிஷம் ஆகும், டீ போடு. அவங்க எருமை மாட்டு மேலே தண்ணி ஊற்றின மாதிரி தான். அவங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் குறைவு. நல்ல காரியனாலும் சரி, கெட்ட காரியனாலும் சரி, சகோதரிகள் வேகமாக என்ன பண்ணிடுவாங்க. பழத்தை முதல்ல பறித்தது யார் தான்? நாகராஜனை. பழத்தை ஏதேன் தோட்டத்தில் முதல்ல பறித்தது யார்? ஏவாள். நான் அப்பப்போ கேட்குறேன்னு யார் யாருக்கெல்லாம் கண் அப்படி சொக்குதோ அவங்களுக்கு நான் கேள்வி கேட்பேன். போன வாரம் ஒரு பாஸ்டர் வந்து இப்படி கண்ணு சொக்கிட்டு இருந்திருக்காரு. யோசேப்பிட்ட மாத்திரம் நைட்டில் சொப்பனத்தில் தேவதூதன் பேசலைன்னா அப்படின்னாரு. பேசலைன்னாவா? நான் நல்லா தூங்கிட்டேன் பாஸ்டர், நீங்கள் சடார்னு. எனக்கு கோபம் வந்துச்சு. நான் எவ்வளவு ஜோம் பண்ணி எவ்வளோ ஆயத்தப்பட்டு எத்தனை மணி நேரம் காத்துக்கிட்டு வரேன். முன் வரிசையில் உட்காந்து தூங்குறதுக்கு என்ன துணிகரம். நான் இனிமேல் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன். யாராவது தூங்கணும் இயேசுவின் நாமத்தினால் தூக்கத்தின் ஆவியை 72 மணி நேரம் தூக்கமே வரக்கூடாது அப்படி சொல்லுவேன். நீங்கள் நினைக்காதீங்க, நான் செய்ய மாட்டேன். தூங்கு அது வந்துடும். பாலா நீலாம் பாலர்களா? இப்போ நல்லா கவனிங்க, பிரஜாதிகளுடைய நினைவுகள் ரொம்ப மோசம். ஆண்கள் தான் அப்படின்னா, சிசரா தான் அப்படின்னா, ஆமான் தான் அப்படின்னா பெண்கள். இங்கே நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் நினைக்கிறேன், சிசரா வர லேட் ஆகுது. சிசராவுடைய தாய் சொன்னாலாம், என் மகன் வர லேட் ஆகுது, ஆளுக்கு ஒரு 2 பெண்களை
அந்த வசனத்தை வாசிங்க. சிசராவுடைய அம்மா லேடிஸ் என்ன பேச்சு பேசுகிறாங்க பாருங்க. எத்தனை வசனம் வாசி? வாசி. சிசேராவின் தாய் ஜன்னலில் நின்று, சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறது என்று புலம்பினால், இந்த மதர் ஆஃப் சிசரா லுக்ட் அவுட் அட், அடுத்த வசனம் போடுங்க 29. அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும். நல்ல கவனிங்க, சிசராவனுடைய தாய் நாயகியில் ஒருவர். லேடிஸ் பேச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் தரம் 3ஆம் தரம் 5ஆம் தரம் 7ஆம் தரம். கானானிய பெண்களுடைய நினைவுகள், கானானுடைய கர்த்தருக்கு பயப்படாத சந்ததி. இதில் தான் நினைவுகளில் என்னைக்கு சப்கான்ஷியஸில் தவறுகள் பாவம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகத்தில் நடக்கிற எல்லா தவறும் 2 முறை நடக்கும். ஒன்று உங்களுக்குள்ள, அடுத்த உங்களுக்கு வெளியில். அப்போ அதான் நினைவுகளை பற்றி, நினைவுகளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஏன்னா வேத வசனமானது நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும். ஒரு நினைவு ஒரு மாதிரி வந்த நினைவுனா, ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு சீக்கிரட்டை சொல்லிடுறேன். ஆண்டவரே என் நினைவு ஏன் ஒரு மாதிரி இருக்குது ஏசப்பா, நான் உண்மையிலே நான் அப்படிப்பட்ட நினைவுக்கு நினைக்கவே இல்லைன்னு இப்படிப்பட்ட நினைவு வருதே, என் நினைவை காத்துக்கொள்ளும். நான் சொல்ல எல்லா காவலோடும் உன் நினைவை, உன் இருதயத்தை காத்துக்கொள், ஜீவ ஊற்று உன்னிலிருந்து புறப்படுமா. கரங்களை தர. அல்லேலூயா. கானானருடைய கல்ச்சர், ஆணுடைய கல்ச்சரும் சரி பெண்களுடைய கல்ச்சரும் இதான். அதே நேரத்தில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பேர் என்ன பேர், யூதா இஸ்ரவேல் புத்தகத்தை பற்றி அதிகமாய் விளக்க உரை எழுதின ஜோசிபஸ், அவருடைய விளக்கங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு. எங்க 180 தேசத்திலிருந்து 127 தேசத்துலேருந்து பிரதானிகள் வந்திருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாட்கள் நேற்று ஜெர்மனியிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துருந்துச்சு. ஆன்லைனில் அந்த நொந்து போய் பயங்கரமாக புருஷன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் போல், நொந்து போய் நம்மளுடைய ஆன்லைனில் பார்த்துருக்கு. அப்போ என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு கரெக்டாக பேரை டைப் பண்ணியிருக்கு. ஆனால் அந்த பிரச்சனை, அந்த பிள்ளையினுடைய பிரச்சனையும் சொல்லி, உன் புருஷன் முரடன் தான், இப்படியே சொல்லியிருக்கேன், உன் புருஷன் முரடன் தான், ஆனால் அன்புள்ளவன் நீ மாற்றிடலாமா, உன்னுடைய சாந்தமுள்ள கற்புள்ள நடக்கணும். அது பயங்கரமாக டச் ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. கரெக்டாக அந்த பிரச்சனையில் பார்த்துருக்கு. அது டச் ஆகி அது அருப்புக்கோட்டையில் அவங்க அம்மாட்ட சொல்லி, இப்போ நேராக ஜெர்மனிலேருந்தே வந்து பாஸ்டரை கட்டாயம் பார்க்கணும், உனக்கு ஆலோசனை வேணும். நேற்று சாயங்காலம் ஜெர்மனிலேருந்து வந்துட்டாங்க. அம்மா பொண்ணு எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போனாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்தப்பல அயர்லாந்துலேருந்து ஒரு ஃபோன், பாஸ்டர் 1.5 வருஷம் வேலை பார்த்து, போன வாரம் ஃபோன் பண்ணுச்சு அயர்லாந்துலேருந்து, 1.5 வருஷம் வேலை பார்த்து பாஸ்டர் சம்பளமே கொடுக்கல, நான் வேலைக்கு போகல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சென்னை பக்கம் வேலூரில் சேர்ந்தவன், என்னுடைய ஹஸ்பண்ட் அயர்லாந்தில் வேலை பார்க்க, நான் என் ஹஸ்பண்டுக்கு கூட நான் விசாக்கில் வந்திருக்கிறேன், எனக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன் 31 ஜனவரி 31க்குள்ளே வேலை கிடச்சிருமா, கவலைப்பட. போன வாரம் சொன்னேன். நேற்று ஃபோன் பண்ணி அயர்லாந்துலேருந்து கிளேராங்கிற அந்த பொண்ணு, பாஸ்டர் எனக்கு முந்தா நாளே 31ன்னு சொன்னீங்க, 24ஆம் தேதியே வேலை கிடச்சிரு. கரங்களது. அல்லேலூயா. ஒரு வாரத்தில் மிராக். காலையில் யூகேலேருந்து, பெருமைக்கு நான் சொல்லலை, அதாவது நான் உங்கள் எல்லாரை விட அதிகமாக பயப்படுறேன். மனுஷனுக்கு இருக்க பயத்திலே பெரிய மோசமான பயம் என்னென்னா, ஜனங்கள் முன்னால் நின்று பேசுகிறது, அவங்க முகத்தை பார்த்து. அந்த பயம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஆனால் யாருக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்காங்க அப்படின்னா, ஜனங்களுக்கு முன்னால் நின்று பேசுகிறவங்க தான் அதிகமாக சம்பாத்தியம். ஜாய்ஸ் மேயரோ சரி, வரலாம் 1 மணி நேரம் கிளின்டன், பிரசிடெண்ட் கிளின்டன், ஒபாமாலாம் 1 மணி நேரம் ஒரு கம்பெனியில் போய் பேசுனா 140 கோடி.
அல்லேலூயா. இப்போ நம்ம சர்ச்சில் தசம பாகமே வரமாட்டுக்கு, வந்துடும், எல்லாம் வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன், அங்கே இங்கிலாந்துலேருந்து நேற்று காலையில், முந்தா நாள் காலையில் ஒரு டாக்டர், அதில் வாட்ஸ்அப்லேயே வந்துச்சு, ஆஷா லாரன்ஸ் பாஸ்டர் உங்களுடைய ஆன்லைன் ப்ராஃபஸியை பார்த்தேன், எனக்காய் ஜோம் பண்ணுங்க. அப்போ ஒன்று நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே சகோதரி வயிற்றில் உள்ள பலவீனம், கர்ப்பப்பையில் உள்ள பலவீனங்கள், ஒரு டாக்டர் நெட்லேயே வருது, அது டாக்டர் ஆஷா லாரன்ஸ், எல்லா பலவீனங்களும் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். ஜோம் பண்ணி முடிக்கேன், பாஸ்டர் எல்லா லேடிஸுக்குமே வயிறுக்காக யூட்ரஸுக்காக தான் ஜோம் பண்ணுவீங்களா? அந்த டாக்டர் என்னை கேட்குது, எல்லா லேடிஸுக்கும் வயிறுக்காகவும் யூட்ரஸுக்காக தான் ஜோம் பண்ணுவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர், எல்லா லேடிஸுக்கும் வயிறும் இருக்குது, யூட்ரஸும் இருக்குது, ஆனால் யார் யாருக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாரோ அதை தான் நான் ஜோம் பண்ணுவேன். உங்களுக்கு வயிற்றுக்காக யூட்ரஸ்க்காக நான் ஜோம் பண்ணேன், கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னதை நான் சொன்னேன் சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்னை செக் பண்ணுதான், என்னை கண்டுபிடிக்க. கடைசியில் சொல்லுது, அழ ஆரம்பிச்சிட்டு, பாஸ்டர் நான் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய வயிற்றில் என்னுடைய கர்ப்பப்பையில் ஒரு பெரிய கட்டி இருக்குது, டாக்டர் நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் கர்த்தர் உங்கள் மூலமாக ப்ரூஃப் பண்ணிட்டார். கரங்களா தாட்டுங்களா? அல்லேலூயா. ஐயா ஜோம் பண்ணிட்டு வாய்க்கு வந்ததை உளருதோம், ஆண்டுடைய வார்த்தையில் நிறையிறோம். நம்முடைய நினைவு சிந்தைகள் எல்லாம் ஜனங்கள் நல்லா இருக்கும், அவங்க வாழணும். இந்த பூமியில் ஒரு நல்ல சொந்த வீடு, சொந்த கார், ஒரு நல்ல ஒரு பரலோகத்தை அவங்க என்ஜாய் பண்ணணும். நேற்று மாத்திரம் நைட்டும் மறுபடியும் பேசிச்சு, பாஸ்டர் நீங்கள் ஜோம் பண்ணி யாராவது பிழைச்சிருக்காங்கன்னா 4-5 சாட்சியை சொன்னேன். 3 மணி நேரம், 24 மணி நேரம் நைட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. ஒருத்தருக்குலாம் நான் ஸ்டாப்பிங் வாமிட்டிங், 165 ப்ரெஷர், 210 ப்ரெஷர், நான் ஸ்டாப் வாமிட்டிங். சர்வேர் காலனி டாக்டர் மோசஸ் கிளினிக்கில் ஜோம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கூட ஆகலை, எந்திரிச்சு உக்காந்தார், எல்லாம் நார்மல். அடக்கம் பண்ணவன் வந்தவன் எல்லாரும் கறி சாப்பாடு. கரங்களை தட்டி அல்லேலூயா. 4-5 சாட்சியை சொன்னேன், இப்படி மரண படுக்கையிலேருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் சிஸ்டர். அழுதான். நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா. இந்த கானானருடைய நினைவுகள், கானானுடைய தோற்றங்கள் எல்லாம் அருவருப்பான. கர்த்தர் பால் உறவை வைத்திருக்கிறார், ஒரு கணவன் ஒரு மனைவி. கர்த்தர் உங்களுக்கு உள்ள உறவுகளோடு நீங்கள் திருப்தி அடைய வேண்டும், ஒரு சந்ததி உருவாக வேண்டும். நல்ல கவனிங்க, அந்த கானானுடைய கல்ச்சர்னு போய் நெட்லெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலம். இப்போ வீட்டுக்கு யாரும் வந்து ஏமா வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்துகிறோம், மனைவி டீ போடுறாங்க, இல்லாட்டி ஏமா நீ டீ போடாத, நீ பேசிக்கிட்டு நானே போட்டுருந்தேன் அப்படின்னு நம்ம போட்டு கொடுக்குறோம். இப்போ அகாஸ்வர் 127 தேசங்களுக்கு உள்ள பிரதானிகள், மெமுகான், அவன் இவன் எல்லாவனையும் வர சொல்லி மனைவியினுடைய அழகை பாருங்க, இப்போ எல்லாருக்கும் தோத்திரம் போடு, பொண்ணு பார்க்க போகிறோம், இப்போ டீ கொண்டு கொடு, இது இட்ஸ் நேச்சுரல் கல்ச்சர். ஆனால் ஜோசிஃபஸ் எழுதுகிறாரு, என்ன எழுதுகிறாருன்னா, இவனு கூட உள்ள பிரதானிகள், அந்த 127 தேசங்களுடைய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா, ராஜாவும் கூறுகட்டவன், இவனும் ஒழுக்கக்கேடு, குடி, வெறி, வேசித்தனம், ஆகாஸ்வரன் நம்பர் 1. எல்லா அவனுடைய மனைவியும் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், என் மனைவி அழகாக பாருங்கன்னு கிரீடம் மாத்திரம் வச்சு ஜோசிஃபஸ் எழுதுகிறாரு, முழு நிர்வாணமாக வந்து நிற்கணுமா எல்லாரும் முன்னால், முழு நிர்வாணமாக வஸ்தி வந்து நிற்க சொல்லி யார் சொல்கிறான்னா அகாஸ்வரு சொல்ற. ஆனால் அந்த கானானிய பெண்கள் வஸ்திக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்கள். அவ சொல்லிட்டேன், கிரீடம் மாத்திரம் வச்சு எல்லாரும் முன்னாலையும் 127 நாடுகளுக்கு முன்பாக என்னைக்கு புருஷன் நிர்வாண மற்றவங்களும் பார்க்கணும். இன்னொரு வகையில் சொல்ல போனால் அங்கே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ், போனோகிராஃபி தொடர்ச்சியாய் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள், ஆபாச படங்கள்
உங்கள் குடும்பம் கணவன் மனைவி பிரிவதற்கான வாய்ப்பு 2500 வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்தது, பைபிளில் போட்டிருக்கு. மனைவியை கிரீடம் மாத்திரம் வைக்கணுமா, நிர்வாணமாக வந்து நிற்கணுமா? இதுதான் கானானருடைய கல்ச்சர். ஐடி கல்ச்சர்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த வேதத்தினுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு உத்தமமான ஜனத்தை யோவான் ஆயத்தப்படுத்துவான். நல்ல கரங்களை தட்டுங்க. இவ்வளவுக்கும் வஸ்தி ஆண்டவர் அறியாதவள், புறஜாதி பெண், பாபிலோனிய பெண், மகா வேசிகளின் குடியிருப்புன்னு வெளிப்படுத்தல போட்டிருக்கு. ஆனால் அந்த பெண்ணில் ஒருத்தி தான் கானானிய பெண்ணு தான். ஏன்னா எல்லா கேட்டகரியில் வர்ற வஸ்தி, இனி டைவர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ராஜ மேன்மை இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ சொல்லுகிற காரியத்துக்கு நான் இணங்க மாட்டேன். நல்ல கையை தட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், உமக்கு பயந்தவர்களுக்கு, கானானருடைய கல்ச்சர், இந்த உலக மனுஷனுடைய கல்ச்சர், இந்த உலக மனுஷனுடைய பேச்சு, இந்த இன்டைரக்டாக பேசுகிறது, இன்டைரக்டாக ஜோக் அடிக்கிறது, அதுவும் இந்த கல்யாண வீடுகள், சொந்தக்காரங்க, அத்தை பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அப்படி சின்ன பையங்களோட ஆண்டிமார் பேசுகிறது, இல்லாட்டி பெரிய ஆட்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட டபுள் மீனிங்கில் பேசுகிறது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதையா, இல்லாட்டி ஒருத்தர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கார். ஆமாம், ஒருத்தர் வீட்டுக்கு வந்து அவர் சொல்கிறார், மாமா எக்ஸ்சேஞ்ச் மேலே எதுக்கோ வைக்காம மாமா, எனக்கு ஏதாவது புருஷன் முன்னாடிக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் மேலே ஏதாவது இவ்வளோ தள்ளிட்டு ஏதாவது வைக்கும். நான் சொன்னேன், பிரியறதை பற்றி நீங்கள் பேசவே சாதாரணமாக கானானுடைய பேச்சு. வேதம் சொல்லுது, மல்கியா 4ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார், அவர்களுக்கு என்று ஒரு ஞாபக புஸ்தகம். ஐயா நல்ல மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதன்படி தான் செய்வார்கள். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க, உன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி பார், அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்த கர்த்தர். ஸோ கர்த்தருக்கு பயந்து என்பது பைபிள் ஸ்டாண்டர்டுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன், விரும்புகிற மனுஷன், பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன், யார் கூடயாவது பேசினா டிஸ்டர்ப்ட் ஆகுதுன்னா தயவு செய்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவங்க ஃபோன் பண்ணால் கூட மற்றவங்கள்ட்ட ஃபோனை என்ன செஞ்சுருங்க, ஆகாத சம்பாஷணை, நல் ஒழுக்கங்கள் என்ன செய்யுமா கிடக்கும். மிருகங்கள் இதுக்கு இங்கே எத்தனையோ நாய்கள், இங்கே 25 நாய்கள் இருக்குது நம்ம சர்ச்சை சுற்றி. அது மிருகங்கள், அதுக்கு ஒழுங்கு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனுக்குள் பூரணமாக இருந்ததே. ஏன் அப்படின்னா, ஒரு பரிசுத்த வித்து, பரிசுத்த சந்ததி உங்கள் மூலமாய் உருவாக வேண்டும். கரங்களை தாட்டுங்கள். அல்லேலூயா. ஐயா, ஏன் இந்த உலகத்தில் பிரளயம் வந்தது? தேவனா பிரளயத்தை கொண்டு வந்தார்? இல்லை. வெள்ளத்தை கொண்டு வந்தது தேவனா? அழிவை கொண்டு வந்தது தேவனா? வேதம் சொல்லுது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பைபிள் போட்டு ஸ்டீலர், கில்லர், டெஸ்ட்ராயர், யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன். ஸோ இந்த போனோகிராஃபி, ஆபாச படங்கள், டபுள் மீனிங் உள்ள வார்த்தைகள் இல்லை. நீயோ தேவனுடைய மனுஷனே, வார்த்தையிலும் கற்பிலும் நடக்கையிலும். ஏன்னா உங்களை தெரு முழுதும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. கல்யாண வீடுகளில்
நல்லது, நல்ல ட்ரெஸ் போடுறது நல்லது. என்ற உறவினர் கல்யாணத்துக்கு நிறைய கல்யாணங்களுக்கு போகிறேன். கல்யாணத்தில் ஆண்களும் பெண்களும் தே லூஸ் தேர் ஸ்டெபிலிட்டி. அவங்க போடுற சட்டை, அவங்க போடுற ப்ளவுஸு, அவங்க போடுற எதையும் போட்டு தொலைங்க. தன்னைத்தானே ரசித்து நிதானத்தை இழந்து கல்யாண வீடு என்பது, ஏன்னா இயேசு ஒரு குடும்பம் இணைக்கப்படுதுன்னா, கானாவூரில் ஏதேன் தோட்டத்தில் பிரத்யட்சமாக இருந்தவர் ஒவ்வொரு கல்யாண வீட்லேயும் 2 பேர் இணைக்கப்படும் போது மகிழ்ச்சி அடைகிற தேவன் அங்கே உலாவுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஸோ கூட்டத்தை கண்ட உடனே நிதானத்தை இழக்கக்கூடாது. லேடிஸை கண்ட உடனே வார்த்தை வளரக்கூடாது. வேசித்தன ஆவி ஒருத்தனுக்கு. நீ காலையில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் உங்களை நான் நேசிக்கிறதுனால சொல்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஐ லவ் யூ. உங்கள் மேலே ஒரு தகப்பனை போல் நான் உங்கள் மேலே பிரியம் வச்சுருக்கேன், பிள்ளைகளை பார்க்குறது போல். லேடிஸை பார்த்த பண்ண வாய் வளர்னவன் யாருன்னா ஏறுவது. உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி தாரேன். யோவான் சானாங்க தலை, பரிசுத்தவான் தலை போனால் போட்டும், எனக்கு தேவை இச்சை. பிலிப்பினுடைய மனைவி, அவருடைய மகள். கூட்டங்களை பார்த்து, ஆப்போசிட் செக்ஸை பார்த்து வளரின முட்டாப்பையா யாருன்னா ஏறுவது. நான் பைபிள் சொல்லுது, துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். இன்னைக்கு குடியரசு தானே காலையில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலகத்தை தேடுகிற துஷ்டர்கள், அது எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. ஒரு தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான். அடுத்தாப்புல போட்டிருக்கு, குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். நல்ல கரங்களை தட்டுங்கள். இந்தியாவில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கலவரங்களையும் வன்முறைகளையும் எவன் தூண்டுறானோ அவனுக்கு தேவன் இது பண்ண மாட்டார். குரூர தூதன். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தன் கலகத்தை தேடினான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்பட்டான். கர்த்தர் அவன் அடிக்கலை. அவன் பேர் நாபால். வந்தவன் போனவன்ட்டெல்லாம் சண்டை இழுப்பான். ஏன்னா எவன் வீட்டுக்கு வந்தாலும் என் பொண்டாட்டியை தான் பார்க்குறான்னு ஒரு சந்தேகம் நாபாலுக்கு. அழகிய ரூபமுள்ள தாவீதுன்னு உடனே அவனுக்கு வைத்த கலக்கு. எல்லாரும் என் பொண்டாட்டியை பார்க்க, எஜமானை விட்டு ஓடி போயிருக்கிற வேலைக்காரர்கள் உண்டு, ஓடிப்பாங்கடா. கலகத்தை தேடின துஷ்டன் நாபால், வேதம் சொல்கிறது, குரூர தூதன் அவனை அடித்தானா, 10 நாளில் செத்து போனான். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 12 போட்டு, கலகத்தை தேடின ஏரோது தூதன் அவனை அடித்தான். குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். சுழல் காற்று கடந்து போது போல துன்மார்க்கன் கடந்து போவான். அவர்களுடைய இருவருடைய சங்காரத்தை அறிந்தவர். நம்ம பாச சாபம் படுறதில்லை. தலைவர்கள் மேலே தனிப்பட்ட வெறுப்பா, தலைவர்கள் மேலே ஏதோ சொத்து பிரச்சனையா, அப்படி அல்ல. பைபிள் வசனம் சத்தியம். எத்தனை 1000 வருடமானாலும் அதை நிறைவேறும். ஸோ உனக்கு பயந்தவர்களுக்கும் இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் கூட எடுக்கவே இதோட முடிச்சிடவா? ஒரு 1/4 மணி நேரம் எடுக்கலான்னு சொல்கிறேன். கொஞ்சம் கையை வைத்தி காமிங்க. நீ என்னைக்குனாலும் நமக்கு எதிரி தான். பயவுள்ளா டேவிட்டு சுற்றி கையை வைத்துன்னு பார்த்தோன்னா, சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், என்ன செய்ய போகிறீங்க? மட்டன் கோலா செய்ய போகிறோம். சும்மா கேட்குறேன். நீ கையை தூக்கினாலும் தூக்காட்டாலும் இன்றைக்கி உங்களை விட போகிறதே கிடையாது. இன்றைக்கி 1 மணி வரைக்கும் வச்சு ஆளுக்கு 3 புரோட்டா, ஒரு ஆம்லேட். சரி, நைட்டு வரைக்கும் பசியே எடுக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரருக்கு முன்பாக செம்மையானவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு வேகமாக. சில நன்மைகளை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன், நேரம் இல்லை. ஹெட்டிங்கை தான் சொல்லி வாசிக்கலாம். இந்த தேவன் தருகிற நன்மை, நல்ல கவனிங்க, தொடரும் நன்மை. 23:6 எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 23:6 வாசிமா, குயிக்காக வாசி. நான் சொல்கிறேன் 5 பாயிண்ட் தான் சொல்லி டீ வந்தோடனே முடிச்சிருவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஐயா நல்ல கவனிங்க, தொடரும் நன்மை. உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது.
ஃபஸ்ட்டு எப்படிப்பட்ட நன்மையை தர்றாங்கலாம் சொல்லுங்க. தொடரும் நன்மை. ஆபிரகாமே, நீர் எங்களுக்குள் மகா பிரபு, யூ ஆர் த பிரின்ஸ் அமங் அஸ், நீர் எங்களுக்குள்ள இளவரசர் அப்படிங்காங்க. அவன்கிட்ட 1500 வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 318 ஆட்கள். அவனுடைய வீடு ஏதோ கூடாரவாசின்னு இப்படி கிடையாது. எது இந்த டென்ட் போட்டிருக்காங்களே, 25 ரூம் இருந்துச்சா. ஆபிரகாமுடைய வீட்டில் எத்தனை ரூம் இருந்துச்சு? 20. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சாராளின் கூடாரம், ரெபேக்காளின் கூடாரம் பைபிளில் போட்டிருக்கு, லேயாளின் கூடாரம், ராகேலின் கூடாரம். ஒவ்வொருத்தருக்கும் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்ட் பண்ணுறதுக்கு தனி ரூம் இருந்துச்சு. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், பரவி பாய்கிற ஆற்றை போல, வாசனை வீசுகிற சந்தன விருட்சங்களை போல இருந்தது. எதில் விட்டேன்? நன்மையை. ஆபிரகாமே அவ்வளோ பெரிய பணக்காரன், ஈசாக்கு ராஜாக்களை தாண்டி பிரதம மந்திரியே அவன்கிட்ட அபிமெலேக்கே பொறாமப்படக்கூடிய அளவு. சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்கள். நீங்கள் வளருகிறீர்கள் என்றால் ஒரு 4 பேராது பொறாமப்படன், வயிறு எரியன், தண்ணியை கோரி ஊத்தம். அதுதான் பைபிளுடைய ஸ்டாண்டர்ட். ஐயோ பாவம் அந்த தம்பி உழைச்சி தான் பார்க்குறான், நாயா பிரயாசப்படுதான். அப்படி அல்ல. பரிதாபக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல, பொறாமைப்படக்கூடிய தொடரும் நன்மை. ஆபிரகாமுக்கு தொடர்ந்த நன்மை, ஈசாக்குக்கு தொடர்ந்த நன்மை. யாக்கோபை பார்த்து அவன் அப்பனே சொல்கிறான் மகன்கிட்ட, உன் தகப்பனுடைய சுதந்திரம் உன் முற்பிதாக்களுடைய சுதந்திரத்திலும் மேற்பட்டதாய். நல்ல காரியங்களுக்கெல்லாம் கை தட்டு. யோசேப்புடைய நன்மை கேட்கவே வேண்டாம். தேசம் பார்வோனுடையதாயிற்று. 12 பயல்களுக்கும் 100 ஏக்கர். கோயம்புத்தூரில் ஒருத்தர் வீடு கட்டிருக்காரு, 200 ஏக்கர். 200 ஏக்கர் நடுவில் பங்களா. யோசேப்பினுடைய வீடு அப்படி தான் இருந்திருக்கும். தொடரும் நன்மை. ஆண்டவர் எப்படி நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்குகிறாராம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. தலைமுறை தலைமுறை. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படாதான். 1000 தலைமுறை மட்டும். இன்றைக்கும் யூதர்கள் பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்கிற 85 லட்சம் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்காங்க. 75 லட்சம் யூதர்கள் அமெரிக்காவில் இருக்கானுங்க. அவனை ஒருத்தன் கூட சொப்பட்ட கிடையவே கிடையாது. பெயர் பெற்றிராத யூதர்களே கிடையாது. உலகத்திலேயே நம்ம கல்யாண மண்டபத்தில் வைக்கவா, சர்ச்சில் வைக்கவா, சீப்பாக முடிக்கவா, பலதரப்பட்ட யோசனை. ஆனால் உலகத்திலேயே சீப்பாக கல்யாணம் பண்ணவன் யார் தெரியுமா? ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் ஜக்கர்பர்க். $2.25 275 ரூபாயில் ஃபேஸ்புக்கில் ஒரு தாலியை கட்டினா 2 பாப்கார்ன் பாக்கெட்டை வாங்கி புருஷன் முன்னாடியும் சாப்பிட்டாங்க. உலகத்திலேயே பணக்காரங்களில் ஒருத்தர் மார்க் ஜக்கர்பர்க், யூதன். கல்யாணத்தை எவ்வளோ செலவில் முடித்தான் தெரியுமா? எவ்வளோ செலவில்? 2 பாப்கார்ன் வாங்கி புருஷன் முண்டாட்டியும் வெறும் 275 ரூபாயில் முடிச்சுட்டு பிள்ளை பிறந்திருக்கு. இப்போ 90% சொத்தை எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள படிக்காத பிள்ளைகளுக்கும் முதியோர்களுக்கும் 90% சொத்தை லாபத்தை கொடுத்து, ஏன் கொடுத்தன்னு கேட்டதுக்கு, ஏன் பிள்ளை வாழக்கூடிய தகுதியான உலகமாக இந்த உலகம் இருக்கணும், ஜனங்கள் நல்லா இருந்தால் என் பிள்ளையும் நல்லா இருக்கும். தொடரும் நன்மை. பைபிள் சொல்லுது, உங்களை என்னையும் பார்த்து நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடியால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமாய் கல்வாரி சிலுவை வழியாக உங்களுக்கும் எனக்கு உண்டாயிருக்கிறது.
சங்கீதம் 103:5 வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கு. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தொடரும் நன்மை, திருப்தியாக்கும் நன்மை. ஐ ஆர் சாட்டிஸ்ஃபைடு. உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க போதும், வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க திருப்தியாக்கும் நன்மை. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஸ்டே பண்ணாங்கன்னா அந்த காட்ஸ் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணணும். தூக்கமே இல்லாத எத்தனையோ கேஸுகள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு தான் சவுண்டு ஸ்லீப். காரணம், தேவன் உலாவுகிற வீட்டில் நம்ம நித்திரை கூட, வர்றவங்க நித்திரை கூட இன்பமாக இருக்குமா. கரங்களை படுத்த உடனே தூக்கம் வர்ற வரைக்கும். தூக்கம் வரலையா? நேற்று தூக்கம் வரல, பார்த்தேன் 2 மணி வரைக்கும் நல்ல ஒர்ஷிப் பண்ணி ஜனங்களை. இப்போ குடியரசு தின ஆண்டவரே, தேசத்தில் எதையாவது செய்யுங்க ஆண்டவர். 1 மணிக்கு உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டே இருந்தேன். அது சில விழுந்து போன இளம் ஊழியர்களை பார்த்து, யோசேப்புக்களாக இருக்க வேண்டியவனுங்க அப்படி விழுந்துட்டானுங்களே ஆண்டவரே, ஒரே அழுக. 1 மணிக்கு 12:30 அழ ஆரம்பித்து 1:30 வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். இப்படி என் தேசம் இப்படி கிடக்க, வாலிபர்கள் இப்படி கிடக்கிறாங்க. கானானுடைய நினைவு, சிந்தை, லஸ்ட்டு, லவ். அவங்களாம் எவ்வளவு கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் வாய் சத்தியத்தை விளம்பும். தேவ சத்தம் கேட்டு தேவ வேதத்தோடு நீங்கள் இருந்தால், ஐயோ நீங்கள் செய்கிறதெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதம் அள்ளிட்டு போகலாமே. ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் உயராதா, அவங்களோட நினைவு உயராதா, பேச்சு உயராதா, பழக்க வழக்கம் உயராதா. பவுல் சொல்லுங்க, ரவுடியாக இருந்தான், தாதாவாக இருந்த பெண்களெல்லாம் இழுத்து கட்டி கொன்று, வாலிபர்களெல்லாம் கல்லெறிஞ்சு கொன்ன பவுல் சொல்கிறான், ஆண்டவருடைய வேத பிரமாணம் என் மைண்டில் வந்து இப்போ ரெவலேஷனாக வந்து எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. We have the mind of Christ. We have the sight of Christ. We have the strength of Christ. We have the wisdom of Christ. We have the faith of Christ. தொடரும் நன்மை, திருப்தியாக்கும் நன்மை. இன்னும் வாசிங்களேன், சில வசனங்கள் வேகமாக வாசிங்களேன். 34:10 சங்கீதம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாம் சத்தமா சொல்லுங்களா. தொடரும் நன்மை, திருப்தியாக்கும் நன்மை, குறைவுபடாத நன்மை. கர்த்தரும் தூதர்களும் ஆபிரகாம் வீட்டுக்கு போறாங்க. நம்ம வீட்டுக்கு 11 மணிக்கு வராங்க. நைட்டில் வச்சு கிடக்கு. ஃப்ரிட்ஜை திறந்தா ஒருத்தர் சொல்கிறார், பிரதர் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறேன். சங்க காலத்து சாம்பார் இருக்கு பாஸ்டர். சாம்பார் இருக்குன்னா பரவாயில்ல, என்ன சாம்பார் இருக்கான்? ஒருத்தர் பசியில் வந்து, ஏமா போன மாதம் ஒரு இந்த அது என்னது மொச்சக்கொட்டை குழம்பு வச்சேம்மா, பயங்கர டேஸ்டாக இருந்துச்சு, அதை இன்னைக்கு வச்சிரு அப்படின்னு. இப்போ வேணுமா அப்படின்னு. ஏன்னா இப்போ வேணுமான்னு கேட்குற 5 நிமிஷத்தில் போன மாதம் வச்சது உள்ளே இருக்குது. தாய்க்கும் ஒய்ஃபுக்கும் என்ன வித்தியாசம்னா, சுட சுட கொடுக்கறது யார்? தாய். சுட வச்சு கொடுக்கறது யார்? சாந்தி அக்கா. உங்களை பார்த்தோன்னே நீங்கள் பயந்துறாங்க. அவங்க வீட்டில் இன்னும் சமையலே ஆரம்பிக்கலை. பாஸ்டர் நீங்கள் வந்து ஜோம் பண்ண பிறகு தான் சமையலே ஆரம்பிக்கணும் பாஸ்டர். இப்போ வீட்டில் ஒரு மெஸ்ஸில் இருந்து எங்களை வந்துக்கிட்டு இருக்குன்னாங்க. மனைவி என்பவள் யார்? சுட வச்சு. அப்படி எல்லா மனைவியும் அல்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஆபிரகாம் வீட்டுக்கு போனால் உடனே ஒரு கன்றுக்குட்டியை பிடிக்கும். இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், மாவை பிசைக்கிறாங்க. அந்த யூதர்களுடைய விருந்தோம்பல் பாருங்க, யாருன்னே தெரியாது, அறியாமல், எபிரேயரில் போட்டிருக்க அறியாமல் உபசரித்தான்.
அவன் வீட்டுக்கு யாரோ வந்துடுறாங்க, 10 ஆடு இருக்குது, டக்குன்னு நைட்டில் முன்பின் தெரியாத ஆட்களுக்கு ஆடை பிடிப்போமா, வெட்டுவோமா? ஆடை தோல் உரிச்சி அதை வெட்டி அதை பீஸாக்கி அதை கழுவி மினிமம் 4-5 மணி நேரம் ஆகும். ஆனால் ஆபிரகாம் பாருங்கள், ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி, அவங்களுடைய சாப்பாடு கல்ச்சர், நம்ம ஊர் வாசையில் சொல்ல போனால் ஆடை பிடிச்சி உடனே சமைச்சு 2-3 மணி நேரம் இருங்க நான் வந்துடுறேன். ஆண்டவர் வெயிட் பண்ணுறார், அவன் கையால் சாப்பிடணும். பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும். ஆண்டரே சொல்லாமன்றீங்க, ஆண்டரே குக்கரில் 3 விசில் அடிக்கணும். என் ஒய்ஃபு சூப்பராக ரசம் என்ன செய்வா வைப்பா. மீனாட்சி ஸ்டோரில் பொரிகடலை துவையல் இருக்குது. ஆபிரகாம் அப்படியே கொடுத்தான், சாதம் ரசம், அடுத்தாப்புல என்னது, இது 2 வந்தாச்சா, 3வது அக்கா தங்கச்சி யார், பொரிகடலை துவையல். இன்னும் கொஞ்சம் இழந்த மனுஷனா ஊறுகாவும் தாரேன் பாஸ்டர். பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடும். இது இயேசு எப்பவும் தேடினார். அப்பத்தையும் மீனையும் வச்சு ஆசீர்வதித்து பிட்டு 20,000 பேருக்கு என்னது. நான் மாத்திரம் வனாந்தரத்தில் இருந்தோம்னா சீசர்களை கன்சல்ட் பண்ணி எல்லாம் என்ன இருக்குது தலைவா, 2 மூடை இது இருக்குது, ரவா இருக்குது, கிண்டுடா உப்புமாவை. ஆண்களுக்கு பொதுவாக எது பிடிக்கவே பிடிக்காது. உப்புமா சாப்பிடுறீங்களா, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போ பசி இல்லை, நான் போகிற வழியிலே நான் என்ன செஞ்சிருந்தேன். ஆண்களுக்கு உப்புமா அப்படின்னா ஏப்பமாக வரும். எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, ஒரு நேரம் இவனுங்களை அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்கன்னா உப்புமா. இப்போ எனக்கெல்லாம் அந்த இப்போ ஒரு 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 400 ஒரு வருஷமாக தான் அந்த புளிக்குழம்பே பிடிக்கும் எனக்கு. நான் ஏற்கனவே சொல்லணும், இப்போ வாரம் ஒரு கீரையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நேபுகாத்நேச்சர் மாடை போல புல்லை மேய்ந்தான், கீரையை மேய்ந்தான். நல்லா கவனிங்க, வனாந்தரத்தில் இயேசு உப்புமாவை போட்டார். என்ன இருக்கு, இட்லியா, என்னத்தை போட்டாலும் சாப்பிடுவாங்க. அப்படி செய்யலை இயேசு. எல்லாம் ததை பற்றி சொல்லுங்களேன், அப்பமும் மீனும் எல்லாரும் திருப்தி அடைந்த நல்ல கரங்களை ஒன்றும் குறைவுபடாது. தொடரும் நன்மை, திருப்தியாக்கும் நன்மை, குறைவுபடாத நன்மை. இன்னும் பார்த்தீங்கன்னா 133:1, ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், எல்லாம் சதம் இன்பமான நன்மை. சத்தமாக சொல்லுங்க, இன்பமான. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இன்பமான. ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் வீடுன்னா சோக பாட்டு அழுக பாட்டு ஓ அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜெப வீட்டில் அவர்களை கொண்டு வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். மகிழுகிற இடம் ஜெப வீடு. அல்லேலூயா, மகிழுகிற இடம். கடைசி அவனை சொல்லி முடிச்சிருந்தேன். என்ன நன்மைலாம் சொன்னேன்? தொடரும் நன்மை, திருப்தியாக்கும் நன்மை, குறைபடாத நன்மை, இன்பமான நன்மை. கடைசியாக ரோமர் 8:28, சகலமும் நன்மை. கரங்களை தட்டி எல்லாரும் எழுந்திருக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும். எல்லாரும் எழுந்திருக்கலாம். அப்படியே கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ராமனா என்னில் என்ன அப்படியே கர்த்தருக்கு கொடுத்துடலாம். நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தே, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல பைத்திய வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே, ஆராதிப்பே அதை எண்ணி
வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்து உடைய கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே ரெண்டு கரங்க என்னில் என்ன நன்மை கண்ணி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே. என்னில் என்ன நன்மை கண்ணி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டே. அழியும் உன் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தே. ஆராதிப்பே அதை எண்ணியே உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. என் கால்கள் சறுக்கிடும் போது நடந்திட மாட்டேன். உம் தோளின் மீது அமர்ந்து கொண்டு பயணம் செய்வேன். எந்த கால்கள் சறுக்கிடும் போது உம் தோளின் மீது கரங்களை உயர்த்தி என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. மேலே அன்பு வைத்து நான் உமக்காக எதையும் செய்வேன். தாயின் மேலா என் மேல் அன்பு வைத்தவன் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி கேட்டிடுவீரே. தாயின் மேலா என் மேல் அன்பு வைத்தவன் நீரே. ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. என் உயிரோடு கலந்தவரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவே. உம்மேலே அன்பு வைத்து நான்
இந்த சபை முழுவதும் ஆன்லைனில் பார்க்குறவங்க வீடுகளில் கூட ஒரு நேச அக்கினி, தேவன் மேலே உள்ள ஒரு அன்பின் அக்கினி உங்களுடைய நினைவுகளை தோற்றங்களை எல்லாம் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க நான் அதை உணர்றேன்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பா உம்முடைய அன்பின் அக்கினிக்காய் நன்றி, எங்களை சுத்தமாக்குகிற அக்கினிக்காக நன்றி. கானானியருடைய எண்ணங்கள் சிந்தைகள் வேண்டாம், கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு வேண்டும். அன்பின் சிந்தை, பரிசுத்த சிந்தை. ஓ ஓ ராபா பாபா பாலா சாந்தாரா. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையிலே நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த வருடத்திலே எங்களுக்கு நன்மையினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை எங்கள் குடும்பத்தில், எங்களுடைய பொருளாதார காரியங்களிலே, எங்களுடைய ஊழியத்திலே, ஆண்டவரே நாங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்திலே ஆண்டவரே எங்களை குறைவுபடாத நன்மைகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நிறைவாக்கும் நன்மைகளால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமையான நன்மைகளால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய சபை போதகர் குடும்பத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுத்து ஆண்டவரே நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க உம்மை துதிக்க கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த பர்த்டே வெட்டிங் டே இருக்கீங்களா ஜெகன்? நாளைக்கு பர்த்டேவா? வெட்டிங் டே ஜெகன் விஜயா தங்கச்சிக்கு வெட்டிங் டே. கொஞ்சம் அந்த விஜயாக்குடைய அந்த வயிற்றுக்கு உள்ள பிரச்சனைகள் மாறணும், அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம். அந்த சபையை கொஞ்சம் கையை வைத்து தங்கச்சி விஜயாவுக்கு ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தினால விஜயாவுக்கு இருக்கிற எல்லா அந்த கர்ப்ப கோளாறுகள், ஓவர் ப்ளீடிங், ஸ்டாப் இன் ஜீசஸ் நேம். ராஜிங்கிற ஒரு சிஸ்டருக்கு ஸ்டாப் இன் ஜீசஸ் நேம். தங்கச்சிக்கு ஸ்டாப் இன் ஜீசஸ் நேம். யாருக்கெல்லாம் அந்த இந்த ஆஷா லாரன்ஸ் லண்டனில் இருந்து கூப்பிட்ட டாக்டருக்கு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா ஃபைப்ராய்டு நீர் கட்டிகள் வெளியேறுவதாக. என் பிள்ளைகளுக்கு அற்புதம். யாருக்கெல்லாம் கர்ப்பத்தில் வயிற்றில் ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஏற்படுகிற எல்லா கோளாறுகள் எல்லாம் கர்ப்பங்களை பூரணப்படுத்துங்க அப்பா, பலப்படுத்துங்க. கர்ப்பம் தரித்திருக்கிற பிள்ளைகள், கர்ப்பம் தரிக்க வேண்டிய பிள்ளைகளை கர்ப்பத்தில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவர் பர்த்டே வெட்டிங் டே வருகிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆன்லைனில் வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதி, சுகித்திருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன அறிவிப்பு, வருகிற சனிக்கிழமை நம்ம சபையில் கிராம ஊழியம் செய்யலைன்னு ஒரு குறை இருந்துச்சு. வருகிற சனிக்கிழமை இங்கே 4 மணிக்கு இங்கே வந்துடுங்க. 4 to 5 February 1 காலை 5:30 to 6 வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. சனிக்கிழமை தானே? சனிக்கிழமை தான் 1 வெரி குட். சனிக்கிழமை 1 கொஞ்சம் சிரமப்பட்டு தயையை பற்றி தான் நான் பேச போகிறேன். த பவர் ஆஃப் கைண்ட்னஸ், தயையினுடைய வல்லமை. இந்த February மாதம் முழுவதும் எப்படி இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை, நம்புகிறத, நன்மையை பற்றி பேசணும், தயவை பற்றி இந்த February 1 காலை 5:30 to 6 வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. எல்லாரும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சிரமப்பட்டாவது முதல் தேதியில் வந்துடுங்க. 5:30 ஆரம்பித்து 6:30 டீயோட முடிவடையும். அதற்கு பிறகு முடிஞ்சிச்சுன்னா அந்த 6 to 7 இதுக்காய் கிராம ஊழியத்துக்காய் ஜோம் பண்ணி நம்ம பக்கத்தில் திருப்பாலை இந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய போகிறோம். தம்பி சேர்மன் வருவாங்க. நானும் சாந்தினி இங்கேருந்து ஜெபிப்போம். ஒரு 4 to 5 ஜோம் பண்ணிவிட்டு இல்லை 6 to 7 பண்ணால் 4:30 மணிக்கு கூட வந்தால் போதும். சனிக்கிழமை 4:30 மணிக்கு இங்கே வந்துடுங்க. வர்ற 1 சபைக்காக இந்த கிராம ஊழியம் பக்கத்தில் ஆத்துமாக்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆண்டவருடைய அன்பை ஜனங்கள் அறியணும். உண்மையிலே உங்களுக்கு நான் இப்போ பேசுகிறது பிரயோஜனமாக இருக்கா? நம்ம மாத்திரம் கேட்டால் நல்லா இருக்குமா? 4 பேர் என்ன செஞ்சுட்டு வரணும்? கூட்டு வரணும். ஜனங்கள் எப்படியாவது இயேசுவை கண்டுக்கிடணும். ஆகவே 1 சாயங்காலம் சனிக்கிழமை
4:30 மணிக்கு இங்கே வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்க செல்வகுமாரி அக்கா வாரன் இருக்காங்க, ஏற்கனவே ரூத் அம்மா, ரேச்சல் சிஸ்டர் அவங்க ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள் ஒன்றா சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமை 4:30 மணிக்கு இங்கே வந்து கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிவிட்டு ஊழியம் செய்ய போவாங்க. அவங்கள கொஞ்சம் முதல்ல எப்படி பண்ணணும்னு செல்வகுமாரி அக்கா தம்பி சேர்மேன் ஹெல்ப் பண்ணுவாங்க. வாரம் நடக்கும். யார் முடியுமோ இங்கே வாங்க. ஒரு இல்லாட்டி நேராக இந்த அன்பு நகர் பக்கம் வந்துட்டால் கூட அங்கேருந்து போயிடலாம். அவங்க கிராம ஊழியம் உண்டு, வாக்குத்தத்த ஆராதனை உண்டு, சபை ஆராதனை காலை 8:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 முடியும். 3 நாள் ப்ரேயர். நாளை மறுதினம் புதன்கிழமை தோறும் 2:30 வச்சுருங்களா, 2:30 முடிச்சிடுறீங்களா? சாப்பாடு இருக்குல்ல 3:30. புதன்கிழமை மாத்திரம் 2:30, மற்ற 2 நாளும் நாளைக்கு நாளை கழிச்சு 3:30 மணி வரைக்கும் இங்கே ஜெபம் நடைபெறும். சுகர் உள்ளவங்க, பசி இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு கூட வந்துடுங்க, ஜெபத்தில் கலந்து கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதரிகள் ஜெபம் 40 நாட்கள் நல்லபடியாக முடிஞ்சு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. டீச் அவுட் காட்.